ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி வாட்டர் பம்ப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் நம்ம எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சரி நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வாட்டர் பம்ப் பண்ண சேவிங் சோப்பாருடைய டப்பா ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் டிசி மோட்டார் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ 12 வோல்ட் டிசி மோட்டார் வச்சு தான் இந்த வாட்டர் பம்ப் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நார்மல் 3 வோல்ட் மோட்டார் வச்சு கூட பண்ணலாம். ஸோ இந்த வாட்டர் பம்ப் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 12 வோல்ட் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த டப்பாவில் அந்த மோட்டாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த டப்பாவோட கீழ் பக்கத்தில் கரெக்டாக சென்டரில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ டப்பாவில் இப்போ ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் மோட்டாரை டப்பாவோட இந்த மாதிரி ஒட்டணும். ஸோ அதை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ இப்போ மோட்டாரை டப்பாவோட ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டயர் டியூப் ஒரு சின்ன துண்டு பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து இந்த டப்பாவோட உள் பக்கத்தில் ஒட்டணும். ஸோ எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து அந்த மோட்டாருக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இதில் சின்னதாக அந்த மோட்டாரோட ஷாஃப்ட் அளவுக்கு மட்டும் ஒரு ஹோல் போட்டுட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அந்த டப்பாவோட உள் பக்கத்தில் சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அந்த டப்பாவோட கொஞ்சம் சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 8 லைன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் லைன்ஸ்லாம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதோட சென்டரில் அந்த மோட்டரோட ஷாஃப்ட் அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஷீட் எடுத்துருக்கோம். ஸோ மெட்டல் ஷீட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நார்மல் பிளாஸ்டிக் ஷீட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மெட்டல் ஷீட்டை வந்து ஒரு பிளேடோட அளவுக்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணணும். ஸோ ஒரு 8 பீஸ் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த 8 பீஸையும் கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணியிருக்கிற இந்த சீட்ஸை லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மார்க் பண்ணியிருக்கிற லைன்ஸில் எல்லாத்தையும் இந்த சீட்ஸை ஒட்ட போகிறோம். ஸோ அதை ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ இப்போ ஷீட்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதை மோட்டரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ மோட்டரோட கனெக்ட் பண்ணும்போது சின்ன கேர் எதாவது இருந்தால் இதோட பின்பக்கத்தில் ஒட்டி அப்புறமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ சின்ன கேர் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை டேரெக்டாக நான் மோட்டரோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது இது கலந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபெவிக்விக்கை லைட்டாக அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ ஃபெவிக்விக்கை லைட்டாக அப்ளை பண்ணி இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக க்ளூ பண்ணி மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டப்பாவோட முடியல ஒரு சின்ன துண்டு பிவிசியை கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக அதோட சென்டரில் கரெக்டாக அந்த பிவிசி அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ ஹோல் போட்டதுக்கப்புறமா அந்த பிவிசியையும் அதில் ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மோட்டார் விட்டுருக்க அந்த டப்பாலையும் அவுட்லெட்டுக்காக ஒரு சின்ன ஹோல் போட வேண்டியிருக்கு. ஸோ அதுலேயும் இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிஞ்ச் எடுத்துருக்கோம். அதோட ஒரு பக்கத்தை நேராகவும் இன்னொரு பக்கத்தில் லைட்டாக கிராஸாகவும் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஸாக கட் பண்ணியிருக்க போதே அந்த ஹோலோட இந்த மாதிரி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஃபெவிக்விக் வச்சு ஒட்டினதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது மேலே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மூடியையும் அதோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதையும் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியே ஒட்டிடலாம்.
ஸோ ஃபைனலாக நம்ம ஒட்டிருக்கிற ஜாயின்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ராவாக இருக்க க்ளூ கண்டை யூஸ் பண்ணியோ இல்லைனா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியோ ஒட்டிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த ஜாயின்ஸ் வழியாலாம் தண்ணி எதுவும் லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வாட்டர் பம்பை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இதில் 12 வோல்ட் மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணி தான் இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம வாட்டர் பம்ப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எதிர்பார்த்த விட ரொம்ப சூப்பராக தான் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.